ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்துமநேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்துமநேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. கண்மலை வெடிப்பினில் தங்கிடும் புறாவே, உம்முக ரூபத்தை காண்பியும் எனக்கு. கண்மலை வெடிப்பினில் தங்கிடும் புறாவே, உம்முக ரூபத்தை காண்பியும் எனக்கு. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. நான் இப்படி இன்னைக்கு ஒரு செய்தி, பர்பஸ் அப்படின்ற வார்த்தையின் அடிப்படையில் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லவே வந்தேன். நான் இப்படி சொல்ல போறேன். நீங்க இந்த நாள் இந்த சபையில கோஷி பாஸ்டர் கீழே இந்த சர்வீஸ்ல நீங்க இருப்பீங்கன்னு என் ஆண்டவருக்கு அப்பவே தெரியும். எதுவும் என் ஆண்டவருடைய சமூகத்தில் தற்செயலாய் நடப்பதே எல்லாமே அனாதி தீர்மானம். கிரேட் பர்பசஸ். பக்கத்துல ஒருத்தரை பார்த்து நீங்க இந்த தலைமுறையில என்ன என் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கை இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. I believe I have a purpose in this generation. இந்த தலைமுறையில என்ன உயிரோடு வச்சதை குறித்த ஒரு உன்னத நோக்கம் எனக்கு உண்டு. எத்தனை பேர் தெரியும் நம்ம சீக்கிரம் வயசாயிட்டு இருக்கோம்? எல்கேஜி போன ஞாபகம் எனக்கு இருக்கு. செருப்பு போடாம டீச்சர் கிட்ட அடி வாங்கின ஞாபகம் இருக்கு. நல்ல பசியில என் பக்கத்துல இந்த பொண்ணு உப்புமா சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி 50 வயசு. பள்ளிக்கூடம் போகும்போது எங்க அம்மா சீப்பு போட்டா முடிக்குள்ள சீப்பு போகாது, சீப்பு பல்லு உடையும், அவ்வளவு முடி. இப்ப சீப்பே தேவையில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், காலங்கள் கடந்து ஓடுகிறது. Days and years are passing by so fast. இந்த நாள் உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். அந்த கல்லறைக்கு செல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை உண்டாக்கின நோக்கத்தை நீ எழுந்து நிறைவேற்றணும். நான் செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். Before we reach the grave, we have to arise and accomplish everything that needs to be accomplished. சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு நல்ல டேப் ரெக்கார்டர், ஏதோ ஒரு கம்பெனி, சோனி கம்பெனி, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மல்டி ஸ்பீக்கர்ஸோட எனக்கு வாங்கி கொடுத்தார். வருடம் 6 கடந்து போயிட்டு இந்த மக்கு மூளை பத்தி சொல்ல வந்தேன். 6 வருடத்திற்கு பின்னாடியும் இன்னும் அந்த டேப் ரெக்கார்டர்ல எனக்கு தெரிஞ்சது 3 பட்டன் தான். பிளே, ஸ்டாப், ரீவைண்ட், ஃபார்வர்டு. என் கேஸ் தான் நீங்களும். ஆனா அந்த டேப் ரெக்கார்டு கீழே பாத்தீங்கன்னா 52 பட்டன்கள் இருக்கு. இன்ன வரைக்கும்
என் ஆயுசு நாளில் இந்த 6 வருஷத்தில் அந்த மீதி 45 பட்டன் எதுக்கு இருக்குன்னு இன்னும் நான் கண்டுபிடிக்க இல்லை. அது இருக்குது, பாடுது, அதுல என்னென்னமோ பண்ணலாமா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது பிளே, ஸ்டாப், ஃபார்வர்ட், ரிவைன். நான் தான் மக்குன்னு பார்த்தேன், நீங்களும் என் கூட இருக்கீங்க. வாட் இஸ் த பர்பஸ்? நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாம் பிறந்து காலங்களும் வருடங்களும் கடந்து போகிறது. We are advancing in age. Years are passing by. And I want to encourage our believers today. Don't waste one more day. பக்க சொல்லுங்க, எனக்கு என்ன பத்தி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எழுந்து சாதிப்பீங்க? உங்க ஓட்டத்தை நீங்க நல்லா ஓடணும். நல்ல போராட்டத்தை நீங்க போராடணும். ஜெயத்தை நீங்க காணணும். எதுக்காக உன்னை உண்டாக்கினாரோ, உண்டாக்கினதை எழுந்து சாதிக்கிற ஒரு ஜாதியாய் இந்த தலைமுறையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர்களா நான் இருப்பேன்னு சொல்றவங்க யாரா இருந்தா கையை வைத்து ஆமீன் சொல்லு. நம்ம நல்ல ஆமீன் தானே கேட்டேன், வேற ஒண்ணும் கேட்கலையா? எஸ் யூ கேன். கோலார் தங்க வயல்கள் அல்ல, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய தங்க வயல்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் அல்ல, டாடா அல்ல, பிர்லா அல்ல, வேற எந்த செல்வந்தரும் அல்ல. நான் நினைக்கிறேன் உலகத்தின் செல்வம் எல்லாம் அடங்கி இருப்பது காமராஜ் நகர் கல்லறையில, சொர்க்காப்பாளையம் கல்லறையில. உலகமெங்கும் கல்லறைகளை பார்க்கும் போது I believe the greatest assets, the greatest potential this world has and had is lying in the grave. எய்ட்ஸ்க்கு மருந்தை கண்டுபிடிக்க வேண்டியவன் மரித்து போயிட்டான். 6 லட்சம் யூதர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். நிர்ணயித்ததை நடத்தி முடிக்க முடியவில்லை. இந்தியாவை நான் ஒரு பிரகாச நாடாய் மாற்றுவேன் என்று பொங்கி வந்த இளைய பிரதமர் ராஜீவ் காந்தி இன்றைக்கு உயிரோடு இல்லை. இந்தியாவை குறித்து கனவு கண்ட பிரதமர் இந்திரா காந்தி தன் சொந்த பாதுகாவலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சொல்லிக்கொண்டே போகலாம். ஆஸ்பிரேஷன்ஸ், விஷன்ஸ், லட்சியங்கள் 1000 இருந்தும் நிறைவேற்ற முடியாமல் கல்லறைகள் உறங்கி கிடக்கும் கோடிக்கணக்கான ஜனங்களை பார்க்கும் போது நீங்களும் நானும் இந்த காலையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். கல்லறைக்கு போறதுக்கு முன்பாக தாயின் கருவில் உருவாக்கப்படும் போது கர்த்தர் நிர்ணயித்த நோக்கங்களை, எங்க 3 இட்லி எங்க வேணா கிடைக்கும், இல்லைன்னா அம்மா கேன்டீன்ல கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். இன்னைக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாத நாடாதான் இந்திய நாடு மாறிட்டு இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஏதோ வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம் என்ற நாள் போய் எழுந்து வாழ்க்கையில உன்னை கர்த்தர் எந்த நோக்கத்துக்காய் அழைத்தாரோ, உருவாக்கினாரோ, நோக்கத்தை நிறைவேற்றுகிற இந்த தலைமுறையின் ஒரு ஜாதியாய், ஒரு ஊழியக்காரனாய், ஒரு விசுவாசியாய் நான் எழும்புவேன் சொல்ற யாரா இருந்தா கையை தட்டி உயர்த்தியோ ஒரு ஆமென் சொல்வீர்களாக. பிரசங்கியின் புஸ்தகம், the book of Ecclesiastes, ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். meaningless, meaningless says the teacher. எல்லா வாழ்க்கையும் அனுபவித்து ஆராய்ந்து அறிந்து காரியத்தின் கடைத்தொகைகளை அறிந்த போதகர் சொல்கிறார், ஞானி சொல்கிறார், utterly meaningless. Everything is meaningless. நம்ம தமிழ்ல மாயை மாயை எல்லாம். And I want to speak to you deeply, but I need to be slow and I need to bring my mind together after all this hustle bustle of the service. 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை ஒரு நிமிஷம் வாசிக்க விரும்புகிறேன். 2 நாள் I believe 2:4. நான் பெரிய வேலைகளை செய்தேன், வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டத்தை நாட்டினேன், எனக்காக தோட்டத்தை உண்டாக்கினேன், மரங்களை நாட்டினேன், மாங்காய் பழம் சாப்பிட்டேன், ஆப்பிள் சாப்பிட்டேன். Go up. I made me pools of water, swimming pools to water therewith, the wood that bringeth. நல்ல மரங்களை கண்டேன். I got me servants and maidens and had servants born. என் வீட்டிலே வேலைக்காரங்க பிறந்தது. ஒரு வேலைக்காரன் 2 காலம் வேலைக்காரங்களா பெத்து தள்ளுறானுங்க. Just so rich life. I saw everything under the sun. சூரியனுக்கு கீழே நான் எல்லாத்தையும் பார்த்தேன். Also I had great possessions of great and small cattle. Great and small cattle above all that were in Jerusalem before me. எருசலேமில் உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் எனக்கு முன்பாக இருந்த எவனுக்கும் எனக்கு இருந்த ஆஸ்தி. So rich, so great, so awesome, so wonderful. அவ்வளவு நிறைவுள்ளவனாய் இருந்தேன். எல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் முடிவை சொல்றார், மாயை மாயை மாயை. நான் இன்னைக்கு உங்க கூட பேசுற சில வார்த்தைகள் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். I had acquired everything. I became greater. My wisdom was great.
என் கண்கள் கண்ட எதையும் நான் புறக்கணிக்கல. உன்னை பார்த்தா நான் அதை எடுத்துருவேன். ஆமென். உன்னை கண்டா நான் வாங்கிடுவேன். நான் நினைச்சா நான் சாதிச்சிருவேன். என் மனசுல விருப்பம் கொண்டா நான் முடிச்சிருவேன். அப்படி சாதிச்ச நான் இப்ப சொல்றாரு எல்லாம் மாயை மாயை மாயை. நீங்க எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. நீங்க எதுக்கெல்லாம் கவுந்து ஜபிக்கிறீங்களோ அதெல்லாம் அவருக்கு ஈஸியா இருந்துச்சு. ஆனா அவர் சொல்றாரு எல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்றேன், கூர்ந்து நீங்க கவனிக்கணும். உனக்கு என்ன இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இருக்கிறதெல்லாம் இருப்பதெல்லாம் பெருசு. அது உனக்கு எதுக்காக இருக்குது என்பது உனக்கு தெரியலனா அது இருந்து பிரயோஜனமே. உனக்கு எதுக்கு மனைவி உனக்கு தெரியணும். உனக்கு எதுக்கு fill in the blanks பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு ஸ்திரீ கூட வாயை திறக்கவே இல்லை, வம்பே வேணாடா அப்படின்னு. உனக்கு எதுக்கு புருஷன் என்பதை என்ன செய்யணும் தெரியணும். உனக்கு எதுக்கு செல்வம் என்பது உனக்கு தெரிஞ்சு மணி எல்லாம் சொல்லுங்க மணி. மணி பிரதர் சொல்ல பணம் உனக்கு ஏன் இருக்கணும் இதெல்லாம் நமக்கு தெரியல. உனக்கு தெரியல அந்த பணத்தை விட்டுறது ரொம்ப இட்லி சாப்பிட்டு வாழ்ந்து போயிடலாம். வாய் அவன் சொல்றான் எனக்கு எல்லாம் இருந்துச்சு ஆனா எல்லாம் மாயை மாயை மனதிற்கு சஞ்சலம். வை எல்லாரும் கேளுங்க வை. Amen. He had everything. The greatest thing is not what. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அல்லது இந்த வாழ்க்கை பயணத்துல எது என்பது கேட்பதை காட்டிலும் ஏன் என்று கேட்பது ரொம்ப முக்கியம். நான் ஏன் பிறந்தேன் கேட்டான திரை உலகத்துல நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. நானே எனக்கு தெரியாது ஏன் பிறந்தேன்னு. நம்ம போய் பக்கத்து சிஸ்டர் கிட்ட கேட்கிறோம் நான் ஏன் சிஸ்டர் பிறந்தேன்னு. அது சொல்லுது எனக்கே தெரியல என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். No, no, your sister doesn't know. Your brother doesn't know. Sometimes your pastor doesn't know. Nobody knows your purpose. உன்னை கர்த்தர் எதுக்காக உண்டு பண்ணினார்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம போறோம் அந்த மலைக்கு போறோம் இந்த மலைக்கு போறோம், நல்லது எல்லாத்தையும் நல்லது. ஆனா நான் சொல்றேன் நீங்க அங்கெல்லாம் உங்க நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு இடம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதை புரிந்து கொள்கிற கிருபை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருவாராக. What is the problem with the writer of Ecclesiastes? மனித வாழ்க்கையை விமர்சனம் பண்ணுகிறார். இன்னும் சொல்ல போனா he is really making a commentary on man's foolishness. மனிதனுடைய மதிகடத்தனத்தை அவர் ஒரு கமெண்ட்ரியாக காண்பித்து மனுஷ வாழ்க்கை இவ்வளவுதாயா சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். இந்த வாழ்க்கையில் நமக்கு வருகிற எல்லாற்றை குறித்து நம்ம ஒரு கேள்வியை கேட்க வேணும். why? ஏன் ஏன் என்னை கர்த்தர் உண்டாக்கினார்? ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன்? பக்கத்துல ஏன் சர்ச்சுக்கு வந்தேன் தெரியாதுங்க. கோஷி பாஸ் நல்லா பாடுவார் டான்ஸ் ஆடுவார் அதனால வந்தேன். ரைட், அது ஒன் ரீசன். ஆமென். why did you come to church? why this world? why am I here? why am I still alive? நான் இளைய வயசா இருக்கும் போது என்ன கூப்பிடுவாங்க மீட்டிங்ஸ்க்கு. என்ன மீட்டிங் தெரியுமா? ஃபயர் கான்ஃபரன்ஸ். என்ன கான்ஃபரன்ஸ்? ஃபயர். 3 நாள் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. 3 ஸ்பீக்கர் போடுவாங்க. காலையில் 6 மணிக்கு தொடங்குவோம், நைட் 9 மணிக்கு முடிப்போம். கடவுளே 3 ஹவர் பிரசங்கம் பண்ணுவாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க, ஓடுவாங்க, அப்படி சுத்துவாங்க. அப்படி சுத்துவேன், காத்து சுத்துற மாதிரி சுத்துவேன். வேத்து கொட்டி எல்லாம் நனைஞ்சு தொண்டையெல்லாம் போய் கத்துவோம். அக்கினி இறக்குவதாக. வேற யாரையும் சொல்ல என்னதான் சொன்ன. ஒரு நாள் பயங்கரமா அக்கினி இறங்கிச்சு. இறங்கி நடுவுல ஓடுறேன்னா ஒவ்வொரு தலைமையெல்லாம் கை வைக்கிறான், பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விடுறாங்க. ஒருத்தர் பிடிக்கிறார், ஒருத்தர் விடுறார். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம், நான் கோஷி பாசு கலக்கிட்டாரா அப்படின்னு ஒரு நினைப்பு எனக்கு. அதெல்லாம் நினைச்சிட்டு கார்ல வரும்போது ஆண்டவர் கேட்டார் எதுக்கு ஃபயரு அப்படிங்கிறார். நான் சொன்னேன் எனக்கே தெரியாது. ஃபயர் கான்ஃபரன்ஸ் சொன்னாங்க, ஃபயர் ஃபயர் ஃபயர்னு சொன்னாங்க. எல்லாம் கீழே ஊய்ந்தாங்க. குவிந்தவங்க தூக்கி நிக்க வச்சாங்க. உலாதவங்கள நானே கீழே தள்ளி போட்டேன். God asked me a question. Why fire? என்ன அக்கினி 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 போட்டு வாங்குறீங்க? அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும். ஆண்டவர் ஒன்னு என்கிட்ட சொன்னாரு, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்களே அக்கினி ஆளுங்க, நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? இந்த கிரச்சில் என்னது குழந்தைகள் காப்பகத்துல குழந்தைங்களுக்கு சைக்கிள் பைக்கு பிஸ்கெட்லாம் கொடுத்து விளையாடிட்டே இருப்பாருங்க. அந்த விளையாட்டு இருக்க கொன்னு போடுவேன்னாரு. நான் கேட்டேன் ஏன் ஆண்டவரை எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுறாங்க, இவ்வளவு என்ன ஊழியண்டு, ஐயோ என்ன எல்லாரும் வெளியே வரும்போது என்ன தொட்டுட்டு போறாங்களே, பெண்கள்லாம் இப்படி பிடிச்சிட்டு போறாங்களே, ஏசுனார் வஸ்திரத்தை உங்களுக்கு பிடிக்குமா என்ன தொடுக்கிறான், சுகமாகறானோ இல்லையோ தொட்டுட்டு போறாங்க. Let me be truthful to you today.
ஒரு ஆமென் சொல்லுங்க. I was so happy. I was like, wow. எனக்கு பின்னாடி வந்த அறிமுகப்படுத்தர் சொன்னார், இன்றைய கோஷி பாஸ்டர் அக்கினி இறக்கிட்டார், பரலோகம் இறங்கிடுச்சு வாயில. மேபி ஆண்டர் கேட்டார், என்னடா அக்கினி 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 அக்கினின்றீங்க இந்தியால, என்ன அக்கினி? ஆண்டர் சொன்னார், ஒரு ரூமுக்குள்ள குழந்தைங்களை வச்சு பிஸ்கட்டை கொடுத்துட்டு சைக்கிள் விளையாட்டு விளையாடிட்டு இருக்க, இதை நிறுத்து. நான் அக்கினியை தர்றது உனக்கு விளையாடுறதுக்கல்ல, நீ பிரபலமாவதுக்கல்ல, நீ புகழ் பெறுவதற்கல்ல, நீ 10 காசு சம்பாதிச்சு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கல்ல. நான் அக்கினிய தந்தேனா, இருங்கோ இருங்கோ இருங்கோ, பர்பஸ் சொல்றேன். நான் அக்கினி இறக்குவேன். ஆனா எங்க தெரியுமா இறக்குவேன்? விக்கிரக ஆராதனையின் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தான் இறக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்கண்ணே. சோசாமா வருவாளாம், ஜெபம் பண்ணுவாளாம், கீழே விழுவாளாம், pick him up. Hey, this is no crutch anymore. For children to come have a miracle play game. இது miracle play game விளையாடுகிற இடம் அல்ல. இங்க இருக்கிற நீ ஆரோக்கியமாய் தான் இருப்ப, இங்க இருக்கிற நீ செல்வந்தனாய் தான் இருப்ப. அப்புறம் எதுக்கு அக்கினி? why? The purpose of fire. அக்கினி உனக்கும் எனக்கும் பார்ப்பதற்கு அல்ல, இந்த இந்தியாவை ஆண்டு அடக்கின்ற விக்கிரக கோட்டைகள் பார்க்கலாம். கர்மேல் மலையின் யுத்தம் விசுவாசிகளுக்கு அல்ல, புறஜாதிகளாய் இருக்கின்ற விக்கிரக ஆராதனை தீர்க்கதரிசிகள் வெட்டி சாய்க்கப்படுவதற்காக. அன்னைக்குதான் கடைசி ஃபயர் கான்ஃபரன்ஸ்ல பேசினேன். என்ன லண்டன் கூப்பிட்டாங்க, உள்ள போய் பார்க்கிறேன் ஃபயர் கான்ஃபரன்ஸ். ஸ்பீக்கர் ஜேக்கப் கோஷ் இப்பதான் உதவ வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கான்ஃபரன்ஸ்ல ஃபயரை பத்தி பேசவே, நான் கம்யூனினை பத்தியும் வெல்த்தை பத்தியும் ரிச்சஸை பத்தியும் நோக்கங்களையும் பத்தி பேசதான் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அற்புதங்கள் உனக்கு இல்ல. நான் ஒன்னு சொல்ல போறேன், நீங்க எல்லா கிறிஸ்தவனுக்கு ஒரு மாதிரி என்ன பாப்பீங்க, பார்க்க சொல்ல அற்புதம் உனக்கு இல்லைன்னு சொல்லு. அப்புறம் யாருக்கு? டு டிஸ்பிளே த பவர் ஆஃப் காட் டு த பேகன் வேர்ல்ட். உனக்கு எனக்கு அற்புதம் அல்ல, நீ நானும் வேற வழியில நல்லா தான் இருக்கணும். பக்க சொல்ல, நானும் ஒரு கடவுள் தான் சொல்லு. ஐயோ அம்மா, தேவ புத்திரர்களா நீங்க? 4 சுவிசேஷம் வரைக்கும் ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன். 4 சுவிசேஷ தாண்டித்தா அவர் ஒரே பேரான குமாரன் அல்ல, அவர் மூத்த குமாரன். அப்படின்னா நீங்களும் நானும் உடன் பிறந்த குமாரர்கள். நீ யார்? திரு பக்கத்துல நீ யார், நான் யார்? அதான் தெரியாம சர்ச்சில் உட்கார்ந்து பாடிட்டு இருக்க. நோக்கம்னு ஒன்று உண்டு. we must know our purpose. ஞானி சொல்றான், எல்லாம் எனக்கு இருந்துச்சு, ஆனா ஏன் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எதுக்கு இந்த அக்கினி? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் மதத்தின் கோட்பாடு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க, சமைக்க, வெளிச்சம் காண, ஜனங்களை அழிக்க, அதுக்கெல்லாம் அக்கினி கிடையாது. புறஜாதி விக்கிரக ஆராதனை தலைவர்களும் இயேசுவை காணணுங்க. என்ன தெரியுமா முழங்கினார்கள்? எலியாவின் தேவனே தேவன் என்று முழங்கினார்கள். Let that happen. இங்கனா உனக்கு என்ன ஃபயர் தேவை? நீயே ஃபயருக்குள்ள இருக்கிற, உனக்கு என்ன ஃபயர் தேவை? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால், give me 5:17 of 1 Corinthians. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவன் பண்டார பாவியா இருப்பான். என் பைபிள் சொல்லல. Give it me amplified. Therefore if any person is engrafted in Christ the Messiah, he is a new a new creature altogether. பக்கத்துல நான் பழைய ஆளே கிடையாதுன்னு சொல்லு. ஆனா உன்னை பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பாரு, அவன் உன்னை எப்படி தெரியுமா பாக்குறா? 10 வருஷம் உன்னை தெரியும் பாரு, அந்த கண்ணுல தான் பாப்பா. ஆனா எவன் உன்னை எப்படி பாக்குறானோ அவர் உன்னை புது சிருஷ்டி. இங்க பாருங்க, the old previous moral and spiritual condition has passed away. Behold the fresh, the fresh, the fresh. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், உன் பழைய கண்டிஷன்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சான், நீ ஒரு ஆல் டுகெதர் புதிய கிரீச்சரா. நான் ஒரு நாள் அந்த அவருடைய ஆசிரமம் வழியா போன, பிரம்மாண்டமான ஒரு போர்டுல இப்படி எழுதியிருந்தாரு, அழகான ஒரு வாசகத்தை அவர் எழுதியிருந்தாரு. என்னை சிந்திக்க வைத்தது. ஒரு உலகத்துல விக்கிரகங்கள் ஆராதிக்கிற ஒரு சுவாமி சொல்றாரு, I am God, you are God, I know it, you don't know it. That's the difference. I am God, நான் கடவுள், you are God, நீ கடவுள், எனக்கு தெரியுது உனக்கு தெரியல, நீ மக்கு நான் சாமாத்தியம். இன்னைக்கு நீ யாருன்னு தெரிஞ்சினா பக்கத்து சொல்ல, நான் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. I am fresh, I am new, I am a new creature, I am born of Christ, I have a heavenly DNA, I am no more the old person.
கரங்களை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னை குறித்த நோக்கங்களை நான் எழுந்து நிறைவேற்றி முடிப்பேன். நல்லவராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா 68 வயசாச்சுன்னு கவலைப்பட, அடுத்த 10 வருஷம் சிலதான் எழுந்து குடும்பத்துல அந்த 4 பட்டனை தான் அமுத்தி இருக்கு. இன்னும் வரைக்கும் இன்னும் 52 பட்டன் இருக்கு. சாவறதுக்கு முன்னாடி ஒரு 30 பட்டன் அழுக்க கத்துக்கோ. எவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்கு. பக்கத்து ஒருத்தர் குளிக்க சொல்ல, நீ போக வேண்டிய தூரம். இன்னைக்கு சர்ச் முடிச்சு போறவாறு அப்படி பிரைஸ் லார்ட் எல்லாரும் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் நக்கலா போய் என்ன எல்லாரும் யார்கிட்ட பேசாம ஸ்பீடா போற, நோக்கம் நிறைவேற்ற நேரம் இல்லாம இருக்கு. ரோட்டாண்டியும் கடையாண்டி நின்று டீயை குடிச்சிட்டு பேப்பரை படிச்சு காலம் தள்ளின காலம் போய், உனக்கு முன்னே இருக்கிற ஆயுசு நாளில் என்ன சாதிக்கணுமோ எழுந்து சாதிப்பாயாக. சொல்லுங்களங்க. No more sitting and talking around. எல்லா கேரம் போர்டும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவார். இப்பவாது ஒன் டே கிரிக்கெட், எத்தனை கிரிக்கெட் அது 50 ஓவரா, அதுக்கப்புறம் குறைச்சி என்ன பண்ணிட்டாங்க T20. சீக்கிரம் T5 வரும். 5 நாள் விளையாடுவானா. ஆங்கிலத்திலே ஒருத்தர் சொன்னார், அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, 11 மடையம் விளையாடுறான், 11 மடையம் பார்த்துட்டு இருக்கான். கிரிக்கெட்ட சொன்ன நம்ம உட்கார்ந்து அதை இதை சொல்ற காலம் போய் எழுந்த தேவராஜ்யத்தை கட்டுவோம். 12 வயசு எல்லாம் சொல்லுங்க, 12 வயசு இயேசுவுக்கு ஆலயத்தில் போய் சுருளை படிக்கிறார். அங்க அம்மா அவன் சொல்றாங்க, ஏன் புள்ளன். அவன் சொல்றான், உமன். அம்மா அப்பா சொன்ன, உமன் நான் ஒன்னும் நோக்கம் தெரியாம வரல, எனக்கு தெரியும் நான் ஏன் வந்தேன்னு. உன் பிள்ளையா இங்க சுத்திட்டு அம்மா அம்மானு கொஞ்சம் நான் வரல, என் பிதாவின் நோக்கத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். I know why I'm here. பக்கத்துல சொல்ல, நான் இப்போ இந்த பூமியில ஏன் இருக்கிறேன் எனக்கு தெரியும்னு சொல்லு பார்க்கலாம். தெரியலன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை வீணா போயிடும். தெரியுமோ தெரியலையோ தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு ஒரு ஆமி ஒரு முகத்துல தெரிஞ்ச மாதிரி, சில முகம்லாம் ஒன்னும் தெரியாத மாதிரி உட்காந்து இருக்கு. தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆமின்னு சொல்லன. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது கூட எப்படி போ, எனக்கு ஒன்னும் தெரியல. இன்னைக்கு போற அந்த முகம், அந்த நட, அந்த ஸ்டைல்லாம் எப்படி தெரியுமா சொல்லணும், நான் பிறந்த காரணத்தை எனக்கு நல்லா தெரியும், உனக்கு தெரியுதோ இல்லையோ நான் எழுந்து சாதிப்பேன். 3 நாள் மீட்டிங். நானும் ஒரு நாள் போனேன். சரி பெரிய ஆள் பேசுறாரு, ஏமோய் 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மீட்டிங்க போட்டு, ஹே நீ கட்டவன், ஹே உன் நட சரியில்லை, ஹே உன் முடி சரியில்லை. நான் பார்த்தேன், இந்தியா ரட்சிக்கப்பட வாய்ப்பே. ஏசுநாதரை காட்டுங்கடா அப்படின்னா, இவன் பேண்ட் போட்டிருக்கான், அவன் அண்டர்வேர் போட்டிருக்கான், அவன் அதை உனக்கு என்ன வந்துச்சு, இவனா போட்டுமேடா. உன் வேலை நீ பாரு, உன் வேலை என்ன, என் ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும். இயேசு சொல்றார், I came, I know my purpose, I came for this only one reason, to preach the kingdom of God. பக்கஸ் நான் எழுந்த ராஜ்யத்தை கட்ட போறேன்னு சொல்லு. இன்னில இருந்து நீங்க அதிகாலையில எழுந்துடணும். காலைதோறும் எழுந்து உங்க கிருபையை சொல்லணும். ராத்திரியில அவருடைய சத்தியத்தை நீங்க பாடணும். அடுத்த 1 வருஷத்துல உங்க குடும்பத்தின் செல்வ அளவுகள் எல்லாம் இப்ப எல்லாம் நிலைப்படுவதாக. துன்பங்கள் அற்று போகட்டும். சவால்களை தாண்டுங்க, கோட்டைகளை முடிங்க, வீடை கட்டி முடி, குடும்பத்தை எழுந்து நடத்து. துன்பத்து நடுவில் கூட இருந்து முன்னே செல்லு. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். My child, he has a purpose. ஆமென் சொல்லுன. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். யாருக்கு? மரியாளுக்கும், மக்தலேனாவுக்கும், பவுலுக்கும், எஸ்தருக்கும், தோமாச்சனுக்கும். நீ 50 வருஷம் அக்கினியை பார்த்துட்டல, வெளியே போ. எத்தனை பேர் ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவீங்க? காலையில் எழுந்தா எப்படி சப்பாத்தி சுடுறதுன்ற நோக்கம். சப்பாத்தி முடிச்சுன்னு எப்படி மத்தியானம் என்ன சமைக்கலாம், எவ்வளவு அரிசி போடலாம், எதையா போட்டு தலை தின்றதோன்னு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு எழுந்து வரும், நோக்கத்தை சாதிக்கணும். You have to accomplish. பக்கத்துல நான் முடிப்பேன்னு சொல்லு. திமோத்தியோவை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரே, திமோத்தியோ என்னை எதுக்கு உண்டாக்கினார் தெரியுமா? என்னை எதுக்கு தெரியுமா? தமஸ்குன் பாதையில குதிரை மேல போகும்போது கீழே தள்ளினார் தெரியுமா?
எதுக்கு தெரியுமா இவன் கூட பேசினாரு? அப்படியே சபை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் காணிக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு பெரிய ஃபோர்டு என்டிவர் வாங்கிட்டு ஒரு கொடி ஒன்ன போட்டுட்டு பின்னாடி 4 எடுபடியோட அப்படியே உலகம் எல்லாம் போய் ஸ்டைலா நான் தான் பாஸ்டர் கோஷின் காட்டுறதுக்கு இல்ல. எதுக்கு தெரியுமா என்ன அழைச்சது? இவ்வளத்தை முடிப்பதற்கு. ஆனா இந்த 13 நிருபங்களை எழுதி முடித்து இந்த சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்குள்ள நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். என்னை தடினால் அடிச்சாங்க, என்னை கப்பல் சேதத்துல தள்ளினாங்க, கள்ள சகோதரனை ஏமாத்தினாங்க, என்னை நிர்வாணமாக்கினார்கள், என்னை சாகும்படி அடிச்சு ரோட்ல தூக்கி போட்டாங்க, நான் செத்துட்டேனே சொல்லிட்டாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்து எழுந்து போனான். என்னை சிறைச்சாலைக்குள்ள வச்சாங்க. பிலிப்பி சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறந்தாரு. ரட்சணியத்தை நடுராத்திரில கொடுத்தார். I went through so many problems. ஆனா திமோத்தேயுவே, இளைய பாஸ்டரே, என் இளைய மகனே, உன்னை பார்த்து சொல்கிறேன், இத்தனை துன்பங்கள் இருந்து உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? என்னை எதற்காக அழைச்சாரோ அழைச்சதை நிறைவேற்றினேன். நல்ல போராட்டத்தை எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க? உங்களுக்கு முன்னே இருக்கிற ஓட்டத்தை நான் நல்லா ஓடுவேன்னு சொல்றவங்க. ஒரு நாள் சர்ச்சுக்கு வர்றது, 4 நாள் சர்ச்சுக்கு வர்றது இல்ல, ஒரு நாள் ஜெபம் பண்றது, ஒரு நாள் கவுந்து விழுறது, ஒரு நாள் அங்க போத மென்டலா நீ சொன்னோன்னே மொத்தம் அமைதியாச்சு. மென்டல் பக்கத்துல ஒருத்தர் சொல்லு, நான் மென்டலே இல்லைன்னு சொல்லு. மென்டலுங்க நிறைய எழுந்துட்டு இருக்கு. சொல்லுங்க, தெரியுதா நோக்கம் உங்களுக்கு? பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, 13 நிருபத்தை எழுதி முடிச்சேன். என் சபையை நான் கட்டி முன்னாடி இங்க நிக்கிறேன். நான் சொல்லட்டுமா, நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அமைச்சு சொல்ல மாட்டீங்களா? வேண்டாத நிந்தனைகள், வேண்டாத போராட்டங்கள், வேற கஷ்டங்கள். ஆனாலும் அதை தாங்கிக்கிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த நாய்களுக்காக நான் இல்ல, அவருடைய தீர்மானத்துக்காக இருக்கிறேன். ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பைபிளே படிக்காதவன் பிரசங்கம் பண்றான். பைபிளை படிக்காம, பைபிளுடைய வெளிப்பாடு தெரியாம, ஒரு சஃபாரி, ஒரு சூட், ஒரு டை, ஒரு டிவி, 10 காசு, 2 எடுபடி இருந்தா இன்னைக்கு ஊழியம் தெரியுமா உங்களுக்கு? எங்க அப்பா சொல்ல, தடி எடுத்தவெல்லாம் ஊழியம் நீங்க செய்யணும். Many people don't understand the revelation of what the word is. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களை பத்தி ஆண்டவர் ஒரு உன்னத நோக்கத்தை வச்சிருக்கிறார். உங்க அம்மா உனக்கு சொல்லாம இருந்திருக்கலாம், உங்க அப்பா சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை பத்தி நான் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன். பக்கத்துல இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன்னா, என்னை பத்தி ஆண்டவர் பெரிய பெரிய எண்ணங்களை இப்படி சொல்லியா உன சொல்ல வைக்க தானே சொல்லுங்க. என்னை பத்தி ஆண்டவர் பெரிய பெரிய அவன் பறந்து போனான். 2 நாள் தான் அலவன்ஸ். பக்க சொல்லி எழுந்து நோக்கத்தை முடி. அவன் தான் போயிட்டான் இல்லையா? கொஞ்ச நாள் அழ வேண்டி வந்தா அழுதுதான் தீரணும். But we cannot live the rest of our life. You have a destiny. இப்படி சொன்ன ஆங்கிலத்துல நல்லா இருக்கும். இன்னைக்கு காலையில என் சத்தத்தை கேட்கிற நீங்க, you must kiss your destiny. நீங்க நிக்கிறீங்க, இதுதான் உன் லட்சிய முடிவு. இன்னைக்கு இந்த சர்ச்சை விட்டு வெளியே போவதுக்கு முன்பாக உன் லட்சிய முடிவை இன்னைக்கு முத்தமிடணும். என்ன ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நல்லா பாருங்களேன், நல்லா தான் பேசுங்க, நல்லா தாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல எங்க பாஸ் நல்லா பேசுறாருங்க, அப்படியாவது கொஞ்சம் ஓட்டு வாங்கிக்கலான்னு பார்த்தேன். You have a purpose. நல்ல போராட்டத்தை போராடணும். அந்த முகம் எல்லாம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கட்டும். அடியே அடியே சோஸ்திரம் சீக்கிரம் முடியும், நான் கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கணும். இன்னைக்கு 1 மணிக்கு தான் முடிப்பேன் நோக்கம். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க எல்லாம் முடியலன்னு சொல்ல மக்கள்? 3 பேரை தட்டி சொல்ல, ஒன்னும் முடியல அப்படின்னு சொல்லு. என் ஆண்டவர் சாம்பல சிங்காரமா மாட்டுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். குப்பையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து வாழ வைப்பார். உன்னை அழகு பார்க்கேன். Come on, you have a life. உனக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, எழுந்து வாழ்ந்துடு. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய இதயத்தில் எவ்வளவு திட்டங்கள், ஆனா தேவ தீர்மானம் மட்டும்தான் நிறைவேறும். What is the definition for purpose? 10 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு ஒருத்தன் கேட்கறான், நான் ஏன் படிச்சேன்னு கேட்கறான். ஒருத்தன் கிட்ட கேட்டான், why should I go for job? நான் எதுக்கு ஜாபுக்கு போனோம்? நான் சொன்னேன் வேலை செய்யறதுக்கு. அவன் சொன்னான் இல்ல சம்பளத்துக்கு. அதுதான் உன் பிரச்சனை. சாமின்னு சொல்வீங்களா? சம்பளத்துக்காக வேலை செய்யாத, வேலைக்காக வேலை செய். ஆமீனே வரல பாருங்க, ஒரு ஆமீனும் வரல.
எதாவது ஓபி அடிச்சு எதையாவது கவுத்துக்கிட்டு சம்பளம் வாங்குற மணிக்கு அந்த கொடு. பக்க சொல்ல, சம்பளத்துக்கு வேலை இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். வேலைக்கு தான் வேலை. நீ வேலை செய்யாதவன் சாப்பிட, நீ வேலை செய்யணும். நீ சம்பளத்தை பார்க்காம கர்த்தரை தேடிட்டு உன் வேலையை செய், உன்னை அழகு பார்த்துருவாரு. நீ என்ன தெரியுமா, அப்படின்னா என்ன தெரியுமா சொல்ற, நான் உன்னைய சம்பளத்தை நம்பி உனக்கு வேலை செய்யலையா, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் எப்படி தெரியுமா மனுஷன் உண்டாக்குனாரு? முதல்ல ஆதாம உண்டாக்கிட்டு வேலை செய்ய சொன்னார். என்ன சொன்னாரு? அதுக்கப்புறம் தான் பொம்பளை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார். அடுத்த முறை அவன் உன்னை பார்த்து, அன்பே உலகத்திலேயே உன்னை போல் யாரும் இல்ல, முதல்ல வேலை இருக்க உனக்கு. பைபிள் சொல்லுகிறேன். சிலர் மட்டும் கை தட்டுறீங்களே. அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருந்து 2-3 நாளுக்கு அப்புறம், உன்னை போல் தேனை காட்டிலும் எல்லாம் பருப்பு ரைட்டு. என்ன வேலை செய்யற நீ? என்ன வேலை செய்யறியா? வேலை இருந்தாதான் கட்டுற வேலை, வேலை இல்லையா கிளம்பு. சகோதரிகள் ஒரு கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஆம்பளைங்க ஓட்டு போயிடக்கூடாதுல. தெரியும், நோக்கத்தை பத்தி பேசும்போது நிறைய நேரம் உங்க கூட பேசணும்னு ஆசைங்க. அப்படியே வந்து நிக்கிறதும் அப்படியே பார்த்து, ஐயோ 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 மச்சி. பட் பிஃபோர் மச்சி, கெட் அ ஜாப், கோ டு ஒர்க். ஆமீனே குறைஞ்சது. அதோடு அந்த சப்ஜெக்டை நான் நிறுத்தி விடுகிறேன். we have to work. ஒரு வாரத்துல 16 முறை கூட்டங்களை பேசுற ஒரே பாஸ்டர் நான் தாங்க. இப்பதான் குறைச்சிக்கிட்டேன். 16 பிரசங்கம் ஒரு வாரத்துல. தலை வெடிக்கும், வலிக்கும். உள்ள போய் வாந்தி எடுத்துட்டு ஒரு அமிர்தாஞ்சல் நெத்தில தேய்ச்சிட்டு நல்லா கர்ச்சீஃப்ல தொடச்சிட்டு கொஞ்சம் முகத்தை கழுவி மூடி இருக்கிறத கொஞ்சம் தட்டிட்டு திரும்ப நிறைய நேரம் என்ன கேட்டேன், மை காட் why do you suffer like this? நான் சொன்னேன், ஆண்டவரே நான் யாருக்காக வேலை செய்யலப்பா, எனக்கு சில நோக்கம் இருக்கு, உங்க ராஜ்யத்தை நான் கட்டி முடிக்கணும். I have a purpose, I have a work, I have a destiny. எனக்கு ஒரு தூரம் இருக்கு, எனக்கு இருக்கிற மூளைக்கும் அறிவுக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சு போறதுக்கு முன்னாடி என் லட்சியத்தை நான் முத்தமிட போகிறேன். எத்தனை பேர் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. ஜஸ்ட் நம்பர் ஒரு 2-3 விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க, சகோதரிகளுக்கெல்லாம் கர்ப்ப வேதனை வாழ்க்கையில 1 முறை 2 முறை, சிலர் 1 தான், சிலர் 2 பேர், நாம் இருவர். ஐயோ ஃபேமிலி பிளான். எனக்கு கர்ப்ப வேதனை எவ்ரி சாட்டர்டே. நிறைய ராத்திரி ஒரு மெசேஜை ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது ஒன்னும் சக்க மாதிரி தெரியுங்க. திருப்பி உட்கார்ந்து பைபிளை திறந்து இந்த வசனம் எடுக்கிறது, அந்த வசனம் நைட் 1 மணி 2 மணி வரை எடுத்துட்டு அப்படி சாஞ்சு களைப்பா விழும்போது கிங் 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 3 மணி. ஆமென். பட் இட்ஸ் so hard sometimes. கர்ப்ப வேதனை. இன்னைக்கு ஒன்னு சர்ச்சுக்கு ஒரு ரகசியத்தை, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன். ஆண்டவர் என்னை பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காரு. எனக்குள்ள சில வெளிப்பாடுகளும் ஆயிட்டு இருக்கு. இந்த சர்ச்சுக்கு அதெல்லாம் கர்த்தர் டெலிவரி பண்ற நேரம் வருது. இதுவரையும் திருச்சபை கண்டிராத சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்குள்ள நிறைய ஒரு பிரெக்னன்சி ஸ்டேஜில் இருக்கிறேன். பக்க சொல்லுங்க, பாஸுக்கு டெலிவரி ஆக போகுது. அன்னைக்கு டெலிவரி ஆகும்போது அந்த குழந்தையை நீங்க தூக்கி சுமந்து வளர்ப்பீங்க. வசனத்தை சொன்னேன், வசன வெளிப்பாடை சொன்னேன். இங்க நின்றுட்டு எவன் குப்பையாவது அள்ளி தூவதற்கு என்னை கர்த்தர் அழைக்கவில்லை. I have a great purpose. பக்க சொல்ல, என்னை பத்தி ஆண்டவருக்கு பெரிய நோக்கம் இருக்கு. Quickly you can write 2-3 பிரின்சிபிள் உங்களுக்கு சொல்ல போறேன். 1, my God is a God of purpose. என் ஆண்டவர் நோக்கத்தின் தெய்வம். நோக்கம் இல்லாம அவர் எதையுமே செய்ய மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? All things have a purpose. My God is a God of purpose. பர்பஸ்ல தான் எல்லாத்தையும் பண்றார். Number 2, nothing in life. Next statement, number 2, nothing in life is without a purpose. ஆமென். வாழ்க்கையில எதுவுமே நோக்கம் இல்லாமல் இருப்பதே இல்ல. உன்னை கடிக்குது பார், கால தெரியாம எறும்பு, அதை குறிச்சு கூட ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹalleluya. உன் தலைமுடிய பத்தி ஒரு நோக்கம் இருக்கு, உன் கண்ணை பத்தி ஒரு நோக்கம் இருக்கு, உன் பிருவத்தை பத்தி ஒரு நோக்கம் இருக்கு. அது அப்படி இப்படி வெட்டி கெடுத்துறாத. உன் மூக்க பத்தி ஒரு நோக்கம் இருக்கு. மிச்சம் எது நான் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் குறித்தும் என் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு.
Number 3, the statement number 3, not every purpose is known. நிறைய நோக்கங்கள் தெரியாமல் போகிறது. ஆண்டவர் சிலதெல்லாம் நோக்கத்தோடு செஞ்சிருக்கிறாரு, ஆனா நோக்கம் தெரியாமல் இருக்கிறோம். ஆகையால் அதை என்ன செய்கிறோம்? நம்பர் 4. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? when purpose is not known, abuse is inevitable. ஆமென். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோட தான் உண்டாக்கினார், ஆனா நோக்கம் தெரியலனா அதை நீ தவறா பயன்படுத்திடுவே. இப்ப சொல்லட்டுமா, உங்களை பத்தி ஆண்டவருக்கு ஒரு நோக்கம், ஆனா நோக்கம் தெரியலனா உன் வாழ்க்கை நீ வீண். நான் இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு நீ கேட்கணும். கஞ்சாவை ஆண்டவர் நோக்கத்தோட தான் உண்டாக்கினார். அடா பாவி, ஒருத்தர் அம்மா அப்படியா இன்னைக்கு போய் அட்ரா ஊதிட்டு ரோட்ல அப்படி நின்று கா விடலாம். கஞ்சா, கொக்கைன், ட்ரக் இருக்கு இல்லையா, அடிக்கிறான், அடிச்சு ஏத்துறான் பாருங்க, அடிச்சுட்டு. அதை பத்தி ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. டொபாக்கோ கவனிக்கிறீங்களா? ரொம்ப நேரம் பேச போறேன். டொபாக்கோ பத்தி ஆண்டவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எல்லாத்தையும் பத்தி ஆண்டவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஆனா உனக்கு பர்பஸ் தெரியலனா நீ அதை அபியூஸ் பண்ணுவே. அபியூஸ் என்ற வார்த்தைக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அர்த்தம் அப்நார்மல் யூஸ். ஓகே, என்ன பாருங்களேன், நீ என்னைக்காவது ஐசியூல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிச்சு ஏத்துவாங்க பாரு இன்ஜெக்ஷன், அந்த பாட்டில் கவர் எடுத்து பாருங்க, அதை எழுதிருப்பாங்க 0.2% ஆல்கஹால். ஆமென். சாராயம் நரம்பல் ஏத்துறாங்க, ஆனா அது எவ்வளவு ஏத்தணும்? 0.2% தான் அதுல மிக்ஸ் பண்ணணும். அதனுடைய கரெக்ட் டோஸ் இருந்தா அது உனக்கு யூஸ். அது கரெக்ட் டோஸுக்கு மேல நீ ஊத்திக்கிட்டா அது அபியூஸ், அப்நார்மல் யூஸ். உனக்கு அதை பத்தின நோக்கம் தெரியலனா நீ அதை என்ன செய்வ? தப்பா பயன்படுத்திடுவே. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ற, உன்னை பத்தி என் ஆண்டவர் உண்டாக்கின நோக்கம் உனக்கு தெரியணும். நீங்க லேசப்பட்ட ஆளுங்க கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதன் பரிபூர்ணங்களுக்கு செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் நான் எழும்ப வேண்டியது எவ்வளவு அவசியம். ஆமென். ஹalleluya. Whatever it is, everything God made with a great purpose. When you don't know the purpose, it becomes an abuse. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. நிச்சயமா அதை தப்பா பயன்படுத்துவோம். ஆமென். ஆகையால் எல்லாத்தை குறித்தும் நோக்கங்களை உண்டாக்கிய நாம் இந்த நாட்களில் திருச்சபை எதற்காக? எதுக்கு நீ சபைக்கு வர? எது சபை எதற்காக? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்ல. பாஸ்டர் எதற்காக? பக்கச்சலுங்க, பாஸ்டர் எதற்காக? எங்க வீட்டில் அடிக்கடி விசிட்டிங் வருவதற்காக? நோ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? that is not the purpose of a pastor. பாஸ்டருடைய வேலை ரிபன் கட்டிங் அல்ல, கட் பண்றேன் அதான் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்டருடைய வேலை ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ விசிட் பண்ண ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க, பாஸ்டர்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பத்தி ஒரு பர்பஸ் இருக்கு. என்ன தெரியுமா அவருடைய பர்பஸ்? இங்க நின்று உங்களை இந்த கடைசி தீர்மானத்தை நிறைவேற்ற, உங்களை ஊக்குவிக்க, ஆயத்தப்படுத்ததான் பாஸ்டருடைய வேலை. ஓரளவு எனக்கு தெரியும், நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்கன்னு பரவாயில்ல. சத்தியத்தை சத்தியமாய் சொல்வது போதகர் என்ற ஊழியத்தின் நிறைவை சொன்னேன். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் எல்லாத்தை குறித்தும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நோக்கம் தெரிஞ்சா நீ அதை நன்று பயன்படுத்திக்க. நோக்கம் தெரியலனா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ அதை அபியூஸ் பண்ண, அப்நார்மல் யூஸ் பண்ணிப்ப. வருடங்கள் கடந்து போகிறது, நீங்களும் நானும் எழுந்து அதை நிறைவேற்றணும். எத்தனை பேர் கையில பணம் நிறைய இருக்கு? ஒருத்தர் ஒன்னும் சொல்லல. இருக்கிற மாதிரி ஒரு ஆமீன் இருக்கா? சொல்ற, உன் கையில பணம் இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, பணத்தை விட்டுறது ரொம்ப. இன்னொரு வாட்டி சொல்றேன், மெல்லமா ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. உன் கையில பணம் இருக்கா? உன் பணத்தை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கணும். இல்லைன்னா அதை விட்டுறது ரொம்ப. ஏன்னா அதுக்கு நோக்கம் இல்லைன்னா அதை நீ தப்பா பக்க சொல்ல. ஆண்டவர் 1 கோடி கொடுத்தா, 1 கோடி ரொம்ப கம்மிங்க. ஆண்டவர் 100 கோடி கொடுத்தா 95 கோடி கர்த்தருடைய ஊழியத்துக்கு. See, you have a purpose. பர்பஸ் இருந்துச்சுன்னா நீ அதை தப்பா நடத்தவே. 95 ஆண்டவருக்கு, 2 கோடி ஒரு 5 பெட்ரூம் வீட்டுக்கு, 1.5 கோடி BMW-க்கு, 1.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். நோக்கமே இல்லைன்னு வச்சுக்க, 100 கோடி வந்தன ஆடின அட்டம் என்ன வாடா மச்சி, அத்தோட கோயிந்தா. Even money must have a purpose. உன் கையில கோடிகள் புரண்டு வரும்போது நீ அசையப்படாம சொன்ன, பணமே நீ என் காலுக்கு அடியில, இந்த செல்வத்தை நான் வாரி வாரி ஊழியங்களுக்கு இறைச்சி தள்ளுவேன், கொஞ்சத்தை என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் சேர்த்து வைப்பேன்.
நீதிமான் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். மிச்சத்தை ஏழை எளியவர்களுக்கும் ஊழியங்களுக்கும், குறிப்பாக நியூ லைஃப். அடியா, நல்லா ஒரு அடி. அடிச்சவங்களுக்கு எல்லாம் 100 கோடி வருவதாக. When the money comes, you must have a purpose for the money. பக்கத்துல கர்த்தரின் கையில செல்வம் தர போறாரு. ஆனா இப்பவே என் செல்வத்தை பத்தின நோக்கம் எனக்கு 5 ரூபா வந்தா 50,000 ரூபாய் செலவு பண்ற ஆசாமி. கடன் வாங்குறது ஒரு டேஸ்டுங்க சிலருக்கலாம். அம்மா ஒரு 50,000 கொடுமா, நான் 2 மாசத்துல நீ கிளம்பு, உனக்கு 2 மாசம் கிடையாது, 50,000 கிடையாது. நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள். கடன் எத்தனை பேர் அந்த நாள் வரும்னு எங்க அப்பா நான் அமெரிக்கா போகும்போது என்கிட்ட சொன்னாரு. ஆனா நல்லதா சொன்னாரு, விசுவாசத்தை கத்து கொடுத்தாரு. ட்ரெயின்ல ஏறுறேன், எங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு ஒன்னும் தெரியலங்க, சாம்பார் ரசம் சாப்பிட்டு வளர்ந்தேன். நான் நியூயார்க் மாநகரம் போறேன், அதுவும் மும்பாய் வரைக்கும் ட்ரெயின்ல போறேன், அங்க இருந்து பிளைட்ல போறேன். ஏன்னா அங்க இருந்து ட்ரெயின்ல போக முடியாது பாருங்க. எங்க அப்பா அந்த ட்ரெயின்ல ஏறாரு, அவரு கண்ணெல்லாம் கலங்குது, அப்படி இப்படின்றாரு. என்னை பார்த்து சொன்னாரு, டேய் எதை வித்தாலும் உன் விசுவாசத்தை விற்காத. கேட்டுக்கிட்டே இருக்கேன். சொன்னாரு, பசிக்குதா, கொடுத்தானா வாங்கி சாப்பிடு, கொடுக்கலையா பெல்ட் அடுத்த ஓட்டையில போட்டுக்கிட்டு விசுவாசத்தெல்லாம் போகணுமே தவிர விசுவாசத்தை விற்காதனாரு. இவன்லாம் ஒரு அப்பனா, போடா வெள்ளைக்காரனை கவுத்துறா இழுத்துட்டு வாடான்னு சொல்றதை விட்டுப்புட்டு, பட் he told me a purpose. நீ அமெரிக்காவுக்கு போறது 4 வெள்ளைக்காரனை சுரண்டி தின்றதுக்கல்ல, நீ வாழ்க்கையில நல்ல ஒரு ஊழிக்காரனா உருவாக. he taught me purpose. பக்கத்துல எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னு. நாங்கள் அறந்துண்டு வாழ்ந்தாலும் நக்கீரா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மணி ஹேஸ் அ பர்பஸ். வாழ்க்கையில எத்தனை பேர் பல பாதைகளை வந்திருக்கீங்க. முடிச்சிட்டேன் நான். ஒரு நல்லா கேட்குறீங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்? ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதிக்கலாம். ஒரு காரியத்தை குறித்த நோக்கம் தெரிய வேண்டுமானால் அந்த காரியத்துக்கிட்ட கேட்க கூடாது, அந்த காரியத்தை உண்டாக்கினவர்கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு காரியத்தை குறித்த நோக்கம் இருக்கு, அந்த காரியத்துக்கிட்ட போய் நோக்கத்தை கேட்டா காரியத்துக்கு நோக்கம் தெரியாது. அந்த காரியத்துக்கு நோக்கம் யாருக்கு தெரியும்? அந்த காரியத்தை உண்டாக்கினவருக்கு தான் தெரியும். நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? டொயோட்டா கம்பெனியில காரை வாங்கிட்டு ஃபோர்டு கம்பெனியில ரிப்பேர் விடுறீங்க. யாருக்கும் நான் என்ன சொன்னேன்னு புரியல. டொயோட்டா கம்பெனியில காரை வாங்கிட்டு ஃபோர்டு கம்பெனியில ரிப்பேர் விடுறீங்க. அவங்க செய்யவே அது நல்லாவே, அதாவது பரவாயில்லை. சிலர் என்ன தெரியுமா பண்றாங்க? ஃபோர்டு கம்பெனியில வாங்கிட்டு எலியசர் கிட்ட ரிப்பேர் பண்றீங்க. அவன் அன்ஆத்தென்டிக் டீலர். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்றேங்க. அப்படின்னா அது ஃப்ராட் டீலர். அவனால ரிப்பேர் பண்ண முடியுமா? சில நேரம் முடியும். ஏதாவது நோண்டி கிண்டி காரை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவான். ஆனா ஆம்பூர் போகும்போது திரும்ப காரு நின்று போயிடும். அதனால நீ கொடுக்க வேண்டியது அன்ஆத்தரைஸ்டு டீலர் எலியசர் கிட்ட அல்ல, நீ கொடுக்க வேண்டியது ஆத்தரைஸ்டு டீலர் டொயோட்டா கிட்ட, ஃபோர்டு கிட்ட. நான் சொல்ற ஆழத்தை எனக்கு விளக்க நேரம் இல்ல. நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம்? எலியசர் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, ரிப்பேர் பண்ணுங்க. உடனே அவரை விஷயத்தாலே தூந்தாரகோ மகளே அப்படின்றாங்க. அது ஆம்பூர் வரைக்கும் தான் ஓடும். எனக்கு நீங்க ஆமையெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் நான். ஒரு காரியத்தை குறித்த நோக்கம் உனக்கு தெரியலனா அந்த நோக்கத்தை காரியத்துக்கிட்ட கேட்காத, அந்த காரியத்தை உண்டு பண்ணினவர்கிட்ட கேளு, அவருக்கு சொல்லுவாரு. We go to the wrong people. 30 வருஷமா எனக்கு ஒரு சகோதரி தெரியும். 30 வருஷமா அவங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் யாரோ சொன்னாங்க, உனக்கு சூனியம் இருக்கு, உனக்கு பண்ணிட்டாங்க, உன் மாமன் பண்ணிட்டான், உன் மச்சான் பண்ணிட்டான். எவன் பண்ணா என்னையா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற பெரியவர். கண்களை சூனியத்தின் மேல எடுத்து விசுவாசத்தை துவக்கினவரை நோக்கி எழுந்து நோக்கத்தை. பக்கத்துல சூனியமாவது வெண்டக்காவாது. Don't put your mind into it. Get off. You have a journey. உன் கார் ரிப்பேர் ஆகும் போது நீ ஆத்தரைஸ்டு டீலர் கிட்ட தான் போகணும். ஆவடியில நல்ல ஒரு ஆத்தரைஸ்டு டீலர் இருக்காங்க.
அதாவது ராமரத்னாக்கும் பெரியார் சார் ஓ ராமன் தானே கேட்டேன். நான் ஒரு ஸ்டோருக்கு போனேன். நிறைய ஆன்டிக் பொருட்கள் வச்சிருந்தாங்க. எல்லாம் சுவாமிங்க பத்திங்க எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அழகா இருந்துச்சு. எல்லாம் மரத்துல சைனா கிளே என்னமோ பண்ணிடுவாங்க. ஒரு பாத்திரம் மாதிரி இப்படி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஆசை. அதை வாங்கினா எங்க டிவி முன்னாடி வச்சு அதுல ஒரு கேண்டில் வச்சா நம்ம ஊர்ல கரண்ட் போனா கொளுத்தலான்னு. அந்த காரியத்தை பத்தி எனக்கு அப்படி தெரியுது நோக்கம். அதனால நான் நினைச்சேன் அது மெழுகுதிரி வைக்கிறதுக்குன்னு கேட்டேன். இது எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு 900 1200 சொன்னாரு. சரி சார் கொடுங்க சார், எங்க வீட்டுல வச்சு நான் மெழுகு எதுக்குன்னு கேட்டார். அவர் என்ன எதுக்கு எடுத்து இது வாங்குறேன்னு கேட்டாரு. கேண்டில் வைக்கிறதுக்கு தரவே மாட்டேனாரு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. இது கேண்டில் வைக்கிறதுக்கு இல்லையா, கடவுள் முன்னாடி பக்தி வைக்கிறதுக்கு. உண்டாக்கின நோக்கம் தெரியலனா, ஒரு காரியத்தை குறித்த நோக்கம் தெரியலனா அந்த காரியத்தை தேடாத, அதை உண்டாக்கினவரை தேடினாதான் அந்த காரியத்தை குறித்த நோக்கம் உனக்கு புரியும். Some things happen in life and we don't know why it happens. We don't know the purpose. We don't know the reason. The place to go. உன் டீலர் கிட்ட போ. ராமன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு காரை வாங்குறீங்கன்னா அந்த கார் வாங்கும்போது ஒரு கவர் கொடுப்பாங்க, ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க. அந்த பேக்கெட்டுக்குள்ள ஒரு புக் இருக்கும், மேனுவல். ராமன் சொல்ல மாட்டீங்களா? அந்த கார் ரிப்பேர் ஆனா நீ அழைக்க வேண்டிய எண் 34 சங்கீதம், 27 சங்கீதம், 23 சங்கீதம், 91 சங்கீதம். நீ கூப்பிட வேண்டிய ஆள் யாரு, எதை செய்யணும், என்ன பெட்ரோல் ஊத்தணும், எந்த நேரம் என்ன செய்யணும், எல்லாத்தையும் அந்த மேனுவல்குள்ள. நானும் ஒரு 4 கார் மாத்திட்டேன். இன்னும் வரைக்கும் அந்த மேனுவல் படிச்ச வரலாறு வாங்கினதோடு ஓட்டுறதோடு சரி. ஏதாவது ஆச்சுன்னா எலிசர் கம்பெனிக்கு போன் பண்ண அப்படின்னே ஒரு பாலிசில வந்துட்டோம். இதை திறந்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரை நீ அழகா மெயின்டைன் பண்ணி அதை கொண்டு போகக்கூடிய வழிமுறைகள் எல்லாம், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அந்த மேனுவல்குள்ள இருக்கு. அப்படியே வழியில நின்று போன எமர்ஜென்சிக்கு யாரை கூப்பிடணும் எல்லாமே அந்த புக்குக்குள்ள இருக்கு. நோக்கம் தெரியாதவர்களே, உன் நோக்கத்தை தேட வேண்டிய மேனுவல் அது. கார் அந்த டேஷ்போர்டு உள்ள போச்சுன்னா அது விக்கிற வரைக்கும் அதுக்குள்ளேயே கிடக்குங்க. சர்வீஸ் போகும்போது வெளியே எடுக்க வேண்டியது, திருப்பி சர்வீஸ் போனா உள்ள வச்சிடணும். சண்டே வரும்போது கொண்டு வரணும், திருப்பி கொண்டு போய் ஷெல்ஃப்ல வச்சிடணும். ஒரு ஆமீன் கூட வரல என்ன அதோட அதை என்னன்னு கூட தெரியாது. அப்புறம் யாராவது ஒரு பாஸ்டர் டிவியில வந்து அதை சொன்னால் அதை கேட்டு அப்படிதான் தலைமையில் துடியை அது போட சொன்னாரே, போடணுமா வேண்டாமான்னு ஒரு வாட்டி அது போய் படிச்சு பாத்தியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்க பாஸ்டர் சொன்னாருங்க. All this stupidity must leave the church. Either you learn the Bible properly, don't cheat the people, don't make the people fools, teach the Bible as Bible, tell the truth as truth. கேக்குறியா கேளு, கேட்காட்டி போ. சத்தியம் சத்தியமாய் சொல்ல. ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? ஒரு காரியத்தை குறித்த நோக்கம் தெரிய வேண்டுமானால் காரியத்தை கேட்காத ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஃபோர்டு கார ஃபோர்டுக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மெர்சிடஸ் கார மெர்சிடஸ் கம்பெனிக்கு தான் தெரியும். டொயோட்டா கார் ரிப்பேர் ஆனா டொயோட்டாக்கு தான் தெரியும். மெர்சிடஸ் ரிப்பேர் ஆனா டொயோட்டா காரனுக்கு என்னன்னு புரியாது. Go to the right place. யார் தெரியுமா உன்னுடைய நோக்கத்தை உனக்கு விளக்கக்கூடியவர்? வேற யாரும் அல்ல, உன்னை உண்டாக்கியவர். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை. கடைசி முடிக்கிறேன். உங்களுக்கு மனசுல ரொம்ப கஷ்டம், மன போராட்டம். நான் சொல்லட்டுமா? உங்களை சைக்காலஜிக்கலா ரிப்பேர் பண்ண எல்லா சைக்காலஜிஸ்ட், எல்லா சைக்கியாட்ரிஸ்டை காட்டிலும் உன்னை உண்டாக்கின சிருஷ்டிகர் கிட்ட நீ போனினா உன்னை அவர் அழகா ரிப்பேர் பண்ணுவாரு.
உன் மனப்போராட்டத்தின் நேரத்தில் 1000 உதவிகளை தேடுவதை காட்டிலும் முழந்தால் படியிட்டு உன் கம்பெனியில் உன்னை மேனுஃபேக்சர் பண்ணின அவர் சாயலில் உன்னை உண்டாக்கினாரு. உன்னை பத்தின எல்லா நிலைமையும் தெரிஞ்ச அவர், come on, come to the creator, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவை கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். உன் மேல அவர் பெருமையா இருக்காருங்க. உன் மேல அவர் அச்ச குத்திருக்காரு. உன் மேல அவருடைய இமேஜ வச்சிட்டாரு. இந்த ப்ராடக்ட் ஏன் ப்ராடக்ட்? கரங்களை கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா? என் நாமத்தின் நிமித்தம் நான் இவர்களை என் நீதியின் பாதையில் நடத்தி தீருவேன். பக்க சொல்லுங்க, எங்க கம்பெனி ப்ராடக்ட பத்தி எங்க பாஸுக்கு ஒரு தனி பெருமை. காலையில இந்த சொக்கா போடும்போது பின்னாடி பார்த்தேன், அதுல போட்டு வேன் ஹியூசன். இன்னொரு ஷர்ட் போட்டேன், பீட்டர் இங்கிலாந்து. பீட்டர் இங்கிலாந்து தான் இதை கண்டுபிடிச்சாராம். ஆமென். அதை கண்டுபிடிச்சவர் அவ்வளவு பெருமையா, இதை எவன் போட்டாலும் பரவாயில்ல, இது சொர்க்கா பால் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஏன் லேபிள் அதுல இருக்கணும்னு சொக்கா உண்டாக்கின பீட்டர் இங்கிலாண்டே அவர் லேபிள சொக்கால அடிச்சு குத்தி கிளிக்காம வச்சிருக்கானா? உன்னை உண்டாக்கிய தேவன் இந்த ப்ராடக்ட் மேல அவர் அச்ச குத்தி இருக்கிறாரு. வேற யாருக்கும் உன் மேல அதிகாரம் இல்ல, வேற எவனுக்கும் மேல அதிகாரம் இல்ல. ஆவிக்குரிய ஆன்மீக அதிகாரத்தின் நிறைவு என் ஆண்டவர் ஒருவருக்கு தான் உன் மேல இருக்கு. You are his product. You are his product. உன்னை உண்டாக்கிய அவர் சாயலும் மேல இருக்கு. எழுந்து அவர் அண்டை போ, அவர் அண்டை திரும்புங்கள். Go back to your father and say, Daddy, I am your product. I am struggling emotionally. I am struggling psychologically. I am struggling mentally. Daddy, I need help. உடனே டாடியினுடைய டச். சப்போஸ் நீ உடஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரிஜினல் எங்க டீலர் கையில போயிட்டா, அவர் உன்னை உடஞ்சு போன ஒன்னில்லாத பாத்திரத்தை திரும்ப அப்படி கையில் எடுத்து அவர் அப்படி வணைவார் பாரு, உருவாக்குவார் பாரு, உன்னை அப்படி ஸ்டைலா வீண்டு நோக்கத்தை நிறைவேற்றுவாரு. நீ அவர் கையில உட்கார்ந்து பாடுவார், குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமான உடைஞ்சு போன என்ன கண்ணோக்கி. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அவர் கையில விழுகிற உன்னை? உன்னை பத்தி ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. கல்லறைக்கு போறதுக்கு முன்பாக நம்ம எழுந்து முடிக்கணும், சிலதெல்லாம் சாதிக்கணும். மிச்ச 45 பட்டனும் இன்னைக்கு என்னன்னு தெரியணும். டே ஆஃப்டர் டே ஒவ்வொரு பட்டனா போ, மேனுவல துற. இந்த பட்டன் எதற்காக? அதை ரைட்டில் அழுத்தும் போது மேலே ஒரு லைட் எரியும், அதை தள்ளினால் இந்த மியூசிக் சவுண்டு இப்படி கேட்கும். இத்தனை வருஷம் நோண்டி பாத்தியா நீ? ஓபன் தட் பைபிள் அண்ட் ரீட் இட் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் லேர்ன் சம்திங். யாராவது குருவிக்காரன் ரோட்ல நின்று வாந்தி வாந்தி மருந்து வாந்தி மருந்து வாந்தி மருந்து வாலே வாலே வாலே, ரோட்ல நிக்கிறோம், வாந்தி மருந்தை சாப்பிடுறதுக்கு உன்னை கர்த்தர் உண்டாக்கினார். கோ டு யுவர் கிரியேட்டர். அவர் உன்னை வணைஞ்சு உருவாக்கி உன்னை வாழ வச்சு அக்கமான் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே, இந்த மாய உலகத்தை பரிசுத்த ஜீவியமே, ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இயேசுவே எந்த நார் உயிரே, இயேசுவே எந்த நார், இயேசுவே 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 எனார் உயிரே. எத்தனை பேர் தேவன் நோக்கம் வச்சிருக்காரு? அக்கினியை குறித்து, ஜெபத்தை குறித்து, ஆமென், எல்லாத்தையும் குறித்தும் God has a purpose. Miracles குறித்து ஒரு பர்பஸ், பிரசங்கம் பண்ணுவதை குறித்து ஒரு பர்பஸ், எல்லாத்தையும் குறித்து நோக்கத்தை வச்சிருக்கிறேன் ஆண்டவர்.
உனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். What is the purpose? Ask the manufacturer, why did you create me? Amen. பக்கத்துல வேற யார்ட்டையும் கேட்டா சரியான ஆன்சர் கிடைக்காது. போப்புக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, செமினார்ல தெரியாது, தீர்க்க தரிசனிக்கு சுத்தமா தெரியாது. ஒருத்தருக்கு தான் தெரியும், உன்னை உண்டாக்கியவருக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு சொன்னார், இந்த காரணத்திற்காக தான் நான் இந்த உலகத்துல வந்தேன். It is safer to do nothing and know why you are doing it than to do something and don't know why you are doing it. ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தின் ஆழங்களை இன்னைக்கு புரிஞ்சுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? அவர் ராஜ்யத்தை பிரசங்கமான தொடங்கினாரு. He went to Calvary, he went through the cross, he went to Golgotha, he went through everything, he went to the grave and on the third day he rose again. அவர் வந்த காரியத்தை எழுந்து முடிச்சார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேசங்களை குறித்து தேவன் நோக்கத்தை வச்சிருக்கிறார். இந்தியாவை குறித்து உலகத்துல கர்த்தர் நோக்கத்தை வச்சிருக்கிறார். நம்ம குறித்து இந்தியாவை குறித்து ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற சில பிள்ளைங்கள்லாம் காலங்கள்ல இந்தியாவின் அரசியல் பீடங்களில, நான் நிஜமா தீர்க்க தரிசனம் சொல்றேன், இன்னைக்கு என் வாயின் சத்தத்தின் கீழே அமர்ந்திருக்கிற சில பிள்ளைகள், கமான், தேசத்துல தலைவர்கள்லாம் கர்த்தர் சாய்க்க போறார். தேசத்தில் இருக்கிற தலைமத்துவம் மாறும். தேசத்தை ஆளுகை செய்யும் ஆட்சியாளர்களை கர்த்தர் மாற்ற போகிறார். தேவ ஞானம் பெற்ற இளைய பிள்ளைகளாம் இருந்து தேவன் உன்னை இந்த தேசத்தில் உண்டாக்கின நிறுத்தின நோக்கத்தை உன் சந்ததி நிறைவேற்றும். நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க டீச்சர்ஸ், ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ் கிட்ட இன்னைக்கு நான் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன். உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற சில பிள்ளைங்கள்லாம் எழுந்து இந்தியாவை ஆட்சி செய்கிற நாள் வரும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லிடுங்கன்னு. Hallelujah. Purpose for people, purpose for me, purpose for the church, purpose for a pastor, purpose for the fire, purpose for miracle, purpose for money. There is purpose for everything. Miracles are not for the church to have some fun game. We are already blessed in Christ. Take the miracles to the streets. நமக்கு ஒரு ஆசைங்க, ஒரு நாள் நான் அப்படி ஆனா இவ்வளவு சந்தோஷம்னு கனவு கண்டேன். ஏசுநாதர் மாதிரி இவ்வளவு அங்கியெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலா போற நீங்க எல்லாம் பின்னாடி வரீங்களா? எதிரில் ஒருத்தன் அப்படி நொண்டிட்டு வரானோ, என்ன பார்த்தானோ நிமிர்ந்து நிக்கிறானோ, ஊரே கலங்கி நிக்கணுங்க. அது மிராக்கிள். God has a purpose for money. God has a purpose for miracles. நான் இப்படி சொன்னா, God has a purpose for Avadi. God has a purpose for New Life Church. கர்த்தர் உன்னத நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2 பாட்டு, 2 சாட்சி, ஆமென். ஒரு வர்ஷிப்ல 3 பாட்டு, கடைசி பாட்டு எல்லாரும் ஹalleluya. முடிச்ச உடனே ஒரு ஜெபம், லாஸ்ட்ல ஒரு குலுக்கு, அதுக்கப்புறம் போனோம். முடிஞ்சு போச்சு. எங்க சர்ச்சு க்ளோஸ். நான் நினைக்கிறேன் சர்ச்சினுடைய எண்ணம் அதையும் தாண்டியது. அதிலும் உன்னதமான நோக்கங்கள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவைகளுக்கு நம்ம செல்லணும், நம்ம சுதந்திரிக்கணும். கர்த்தர் நமக்கு அந்த வெற்றியை தருவாராக. வனாந்திரம் உன் முடிவல்ல, கானான் தான் உங்க முடிவு. எத்தனை பேருக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இன்னைக்கு பொங்கி எழுவுது. நான் பேசிட்டு இருக்கும் போது சிலருக்குள்ள கர்த்தர் பெரிய தரிசனங்களை, இன்னைக்கு என்ன பாஸ்டர் கோஷி உங்க தரிசனம் என்ன? பெரிய சர்ச்சு கட்டணும். ஏன் தப்பா நான் சொல்றேன் உங்ககிட்ட, பெரிய சர்ச்சு கட்டணும், ஒரே சர்வீஸ்ல 1,00,000 பேர் இருக்கணும், பாஸ்டர் கோஷி ஃபிளைட்ல வரணும். அதுதான் என் ஆண்டவருடைய உன்னத நோக்கம். இது என் ஆசை, தப்புன்னு நான் சொல்லல. ஆல் தி சர்ச்சஸ், ஆல் தி பாஸ்டர்ஸ், இன்னைக்கு நான் என்ன சரிப்படுத்தி தான் நிக்கிறேன். என்ன தலைமையில அடிச்சுக்கிட்டேன். பாஸ்டர் கோஷி, உன்னை ஆண்டவர் இந்த சபைக்கு போதகரா வச்ச நோக்கம் என்ன? ஒரு சர்வீஸ்ல 1,00,000 பேர். எங்கள் தேசத்திலேயே மிகப்பெரிய திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் கோஷி. அது என் ஆண்டவருடைய நோக்கமே. I learned that today. மக்கள் வருவாங்க, லட்சக்கணக்கில் வரப்போறாங்க. ஆனா அதெல்லாம் நோக்கம். ஆண்டவர் என்ன உண்டாக்கின நோக்கம் இன்னும் அதை காட்டிலும் பெருசு. கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு நான் பெருமைப்பட்டுக்கிட்டு நான் ஃபிளைட்ல வரணுமா, நான் மேல வந்து இறங்கணுமா, எல்லாரும் சொல்லணுமா, நான் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நடிக்கணுமா? இதெல்லாம் தேவ நோக்கமே. என்னை திருத்திக் கொள்கிறேன், என்னை மன்னியுங்கள். எழுந்து தேவ நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். எத்தனை பேர் தேவ ராஜ்யத்தை கட்டுவீங்க? கரங்களை உயர்த்தி என் கூட சொல்லுங்க, நான் தேவ ராஜ்யத்தை கட்ட போறேன். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே, ஆத்துமநேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே, ஆத்துமநேசரே,
நேசம் இன்பமே பூரண ரூபமே.